ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடையதான இளமை பருவங்கள், சிறு வயது, அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாலிப பருவம், இவைகளை குறித்து நாம் வாசித்து தியானித்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடையதான ஊழியத்தை குறித்து, ஊழியத்தினுடைய ஆரம்பம், அவருடைய துவக்கம் என்பதை குறித்து நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய 30வது வயதிலே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனுடையதான அந்த ஊழியத்திலே, அவர் செய்து வந்த ஊழியத்திலே இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம், ஆமென். ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரம் அதனுடையதான ஸ்தோத்திரம் 36வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஒன்றாம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியா என்னிலோ மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி ஆவியில் தங்குவதை நீ காண்பாயோ, அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியை நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவினுடையதான ஊழிய ஆரம்ப துவக்கத்திலே இயேசு யோவான் ஸ்நாபகனிடத்திலே போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறார். அதை யோவான் ஸ்நாபகன் காண்கிறார். கண்டு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவுடைய ஊழிய ஆரம்பத்தின் துவக்கத்திலே, அவர் ஆரம்பத்திலே ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக என்ன செய்தார் என்றால், ஆமென். ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே போய் 40 நாள் உபவாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கின்றோம். 4வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் இரவும் பகலும் உபவாசம். வனாந்தரம் என்றாலே ஒரு தண்ணீர் இல்லாத அனுபவம். அந்த இடத்துல போய் உபவாசம் இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறார். 40 நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு மிகுந்த பசி உண்டாகிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே, சாப்பிடாமல் இருந்தாலே பசி வருகிறது. எவ்வளவு மிகுந்த பசி இருக்குமோ. ஆனா 40 நாள் தேவ ஆவியினாலே பலத்தினாலே இருந்த பிறகு அதன் பின்பு ஆமென் ஸ்தோத்திர பசி எப்படி இருக்கும்? ஆமென் ஸ்தோத்திரம். அதே மாதிரி பயங்கரமான பசி. சோதனைக்காரன் வருகிறார், வந்து சோதிக்கிறார். இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி அதை ஆகாரமாக சாப்பிடு என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் மறு உத்தரவு சொல்லுகிறார். அடுத்து சோதிக்கிறார். எங்க கொண்டு போகிறார் என்றால், பரிசுத்த நகரத்திலே கொண்டு போய் தேவாலயத்தின் முப்பரிகையிலே கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியோ என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆமென் விரோதமாக சொல்லுகிறார், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. மறுபடியும் அவன் ஒரு உயர்ந்த வீட்டில் கொண்டு போய் என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு அவனை கடிந்து கொண்டு, அப்பா இப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே நாம் ஒரு காரியத்தை செய்வதற்காக என்ன செய்வோம்? உபவாசம் இருப்போம். உபவாசம் இருந்த பிறகு ஆமென் ஸ்தோத்திரம், சில நேரங்களிலே சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும், பிரச்சனைகள் வரும். அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தனையிலே இருக்க வேண்டும். வார்த்தையாகிய வசனத்தை எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். இயேசு அப்படித்தான் ஜெயித்தார். தன்னுடைய ஊழிய ஆரம்பத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் அவர் சாத்தானை ஆமென் ஸ்தோத்திரம் கடிந்து கொண்டு ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இயேசு தம்முடைய ஊழியம் செய்வதற்காக சீஷர்களை உருவாக்குகிறார், அவர்களை அழைக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். 10வது அதிகாரத்திலே தம்மோடு இருக்கவும், தம்மோடு ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு இயேசு 12 பேரை அப்போஸ்தலராக தெரிந்தெடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால், 10வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடையதான 1வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இயேசு நம்முடைய ஊழியத்திலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பாத்திரமாக இந்த உலகத்திலே வந்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர் ஊழியத்தை செய்கிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின்படி ஆமென் சீஷர்களை தெரிந்தெடுத்து ஊழியத்திலே பழக்குவிக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் நம்மளையும் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மளை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா.
நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம். வேலைகள் அதிக பழுதா இருந்தாலும் சரி, நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பொழுது அதிகாரத்தோடு தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அதிகாரம் தந்திருக்கிறார்? ஆமென். ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை துரத்தவும், வியாதிகளை, சகல நோய்களை நீக்கவும் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சபையிலே நம்மை மூப்பராகவும் வைத்திருக்கிறார். மூப்பராக எதற்கு வைத்திருக்கிறார்? ஆமென். ஒருவன் வியாதியா இருந்தால் அவன் சபை மூப்பனை வரவழைத்து எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விடுவிக்கும். அல்லேலூயா. பிணியாளியை குணப்படுத்தும், பிணியாளியை சௌக்கியப்படுத்தும். பிணியாளிகளுக்கு ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விடுதலை தருகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். யாரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று அதன் 2வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களுடைய பெயர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு எனும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? காணாமல் போன ஆடு. யார் அந்த காணாமல் போன ஆடு? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடினவர்கள், ஆவியில நிரம்பி ஆராதித்தவர்கள், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள், படிக்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள், ஆவியில நிரம்பி ஆமென் ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், இவர்கள் பின்வாங்கி போயிருப்பார்கள். இயேசு ஊழியத்தின் முதல் ஆரம்பத்திலே சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? பின்வாங்கி போனவர்களை என்ன செய்ய வேண்டுமா? மறுபடியும் அழைக்க வேண்டும். இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை என்றால், ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளே ஒரு ஆடு என்ன செய்தது? காணாமல் போனது. மீதி 99 ஆடுகளை நம்முடைய தொழுவத்திலே வைத்துவிட்டு, பாதுகாப்பாக வைத்துவிட்டு, காணாமல் போன அந்த ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கண்டு அது சந்தோஷப்பட்டு இதை தூக்கி தன்னுடைய தோளின் மேலே வைத்து தன்னுடைய இடத்திற்கு கடந்து வருகிறார். அதே போல இன்றைக்கும் அநேக ஆமென் சிறு பிராயத்திலே ஆண்டவரை நேசித்திருப்பார்கள், சிறு வயதிலே ஆண்டவரை தேடி இருப்பார்கள், சண்டே கிளாஸுக்கு வந்து படித்திருப்பார்கள், ஞான ஸ்நானம் எடுத்திருப்பார்கள், ஆவி நிறைவை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு பருவம் வருகிற பொழுது பின்வாங்கி தேவனை விட்டு தூரம் போய், தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய் காணப்படுகிறார்கள். சிலர் ஆமென் பல விதங்களில் இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள். அதான் இயேசு சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். 5வது வசனத்திலே வாசிக்கிறோம்,
அதனுடைய 2வது பகுதியிலே நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கும் போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலோ, அல்லேலூயா, காணாமல் போன நாடுகள் மத்தியிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். போகிறீர்கள் என்ன சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. இயேசுவுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கடந்த 2024 வருடங்களாக இதே வார்த்தை தான் சுவிசேஷகர்களானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, மிஷனரிகள் ஆனாலும் சரி, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அநேகர் பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அநேகரை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள். ஆமென். நம்முடைய தேசத்திலே அநேக மிஷனரிகள் கடந்து வந்து தேவனுடைய திருப்பணிக்காக ஊழியத்தை செய்தார்கள். அவருடைய ஊழிய ஆரம்பமே ஒரு அற்பமான ஊழிய ஆரம்பமாகத்தான் இருந்தது. என்ன ஆரம்பம்? வியாதியோடு இருப்பார்கள், அவர்களுக்கு சோதரம் விடுதலை வாங்கி தருவதுதான் அவருடைய முக்கிய காரணமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய ஊழிய ஆரம்பத்திலே வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு எப்படி விடுதலை வாங்கி கொடுப்பது? சிலர் மருத்துவர்களாக பணியாற்றினார்கள், சிலர் ஸ்தோத்திரம் குஷ்ட ரோகிகளை சுத்தமாக்கினார்கள், சுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு மருந்துகள் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன மருந்துகள் அன்னைக்கு இல்லை. அதனாலே ஆண்டவர் அதிகாரம் உள்ள மருந்தை கொடுத்தார். அதிகாரம், வாயின் வார்த்தையாகி அதிகாரத்தில் உள்ளதான மருந்து. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் ஆவாயாக என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இந்த வியாதி இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடையட்டும் என்று சொல்லுகிற பொழுது விடுதலை அடைந்தது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நவீன மருந்து இருந்தாலோ மரித்தவர்களை எழுப்ப முடியாது. ஆனால் அன்னைக்கு அப்படி அல்ல. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். இயேசுவுடைய நாமத்தினாலே, இயேசுவுடைய வார்த்தையாகிய வசனத்தினாலே. இயேசுவுடைய வார்த்தையாகிய வசனம் கிரியை செய்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். சபை விசுவாசிகளாய் இருப்பதற்காக அல்ல, ஒரு சீஷர்களா என்று என்கிற ஒரு முறை, ஒரு இருதயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். சீஷர்கள் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மளை விசுவாசிகள் என்று அழைக்கவில்லை, சீஷர்கள் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. சீஷர்களை உருவாக்க வேண்டும். நம்ம விசுவாசியா இருந்தால் சாகிறது வரைக்கும் விசுவாசியா இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஊழியம் என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஆனா விசுவாசியா இருப்போம். சோதரம். சாகிறது வரையிலும் விசுவாசி. எத்தனை ஆத்திரமாக்கள் ஆதாயப்படுத்தினீர்கள்? ஒன்றுமே இல்லை. எத்தனை வீடு போய் ஜெபம் பண்ணினீர்கள்? ஒன்றுமே இல்லை. எத்தனை வீட்டுல போய் வியாதேசங்களுக்காக ஜெபம் பண்ணினீர்கள்? ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பேச முடியும்? எப்படி செயல்படுத்த முடியும்? எப்படி ஸ்தோத்திரம் நாம் பயன்பட முடியும்? அதான் இயேசு சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. இலவசமாய் பெற்றிருக்கிற தேவனுடைய கிருபையை இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்திலே
அவருடைய சீஷர்கள் செய்தது இலவசமாய் தேவனிடத்திலே அவர்கள் கிருபைகளை பெற்று இலவசமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே மாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவரிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஊழியத்துக்காக போகிறோம், ஊழியத்தை செய்வதற்காக போகிறோம். போகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு தம்முடைய ஊழியத்திலே அதைத்தான் செய்தார். அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஊழிய பாதையிலே அதைத்தான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 பேருக்கும் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா வாழ்த்துங்க. ஆமென், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், ஆமென், இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்த்த வேண்டும். நீ சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ நல்லாவே இல்லை, ஆமென், ஸ்தோத்திரம், உன் சுபாவம் சரியில்லை அப்படி என்று நாம் சொல்லுகிற பொழுது அடுத்த தடவை அவருடைய வீட்டுக்கு உள்ள நுழைவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. போன உடனே ஆமென், ஸ்தோத்திரம், சுவிசேஷம் சொல்றது, போன உடனே ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், உலக காரியங்களை குறித்து பேசுவது அல்ல. தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம் என்ன என்றால், ஒரு வீட்டுக்குள்ள போனால் அந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா, வாழ்த்துங்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு எப்படி ஆமென், ஸ்தோத்திரம், தம்முடைய சீஷர்களை அனுப்பினார் என்றால் தன்னுடைய ஊழியத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல நாம் உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாக இருங்கள். சர்ப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சர்ப்பத்தினுடைய சுபாவம் நமக்கு தெரியும். ஆமென், சோதரம். சர்ப்பம், பாம்பிலே பல ராஜ தந்திரம் உள்ளதுதான் இந்த சர்ப்பம், பல சர்ப்பம். ஆமென், சோதரம். சாதாரண பாம்பு ஆமென், சோதரம், பயந்து ஓடும். ஆனா இந்த சர்ப்பம் பயந்து ஓடாது, எதிர்த்து நிற்கும். திருப்பி தலையை எடுத்துட்டு ஆமென், படம் எடுத்து ஆடும். இதுதான் சர்ப்பத்தினுடைய சுபாவம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய எதிரி ஆமென், ஸ்தோத்திரம், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனை தாக்குவதற்காக எத்தனம் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இயேசு சொல்கிற, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், புறாக்களை போல நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? கபடு இல்லாமல், சூது வஞ்சகம் இல்லாமல், பொறாமை இல்லாமல், பெருமை இல்லாமல், அகம்பாவம், ஆணவம், வேண்டிமை, ஆமை, ஸ்தோத்திரம், முகஸ்துதி இல்லாமல் நம்முடைய இருதயம் கபடற்றதாக இருக்க வேண்டும். இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு தன்னுடைய ஊழியத்திலே அப்படித்தான் இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி இருந்தார்? ஆமென். பரிசேயர் சதுசேயர் வந்து கேள்வி கேட்பாங்க. இயேசு சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாய் ஆமென் கிரியை செய்தார். அவர் கேட்கிற பதில்களுக்கெல்லாம் அப்படிதான் பதிலை சொன்னார். ஆனா கபடற்றவராய் இருந்தார். இருதயம் கபடற்றதாய், ஆமென், இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய் இருந்தது இயேசுவுடைய இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கபடற்றவராய் இருந்ததினாலே அநேகருடைய வியாதிகள் சுகமானது. குஷ்டரோகிகள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். முடக்குவாதம், ஆமென், ஸ்தோத்திரம். பிறவியிலே சப்பானி, ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி நிறைய காரியங்களை செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல இயேசு ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய பாதையிலே நம்முடைய நடக்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை செயல்களிலே ஜாக்கிரதை. ஒரு நபரை குறித்து பார்த்தோம் என்றால் அவரிடத்தில் ஜாக்கிரதையாக நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். அவர்களிடத்திலேயும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் சர்ப்பத்தை போல உண்ணாமலவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவன் இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாக நடந்து தேவன் செய்த ஊழியத்தை போல நாமும் செய்வோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.